இலங்கை மக்களுக்கு அடுத்த ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது. ஏனென்றால் நாட்டின் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் உயரும் வாய்ப்பிருப்பதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் மின் கட்டண உயர்வுதான் இதற்கு பிரதான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என இப்போது இந்த மின் கட்டணத்தினை உயர்த்துவது தொடர்பில் தற்போது பல பிரச்சனைகள் வெடித்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் இன்னும் உயர்த்தப்படவில்லை. அப்படி உயர்த்தினால் இந்த நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்சன ருக்ஷன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அநேகமாக எல்லா பொருட்களினுடைய விலைகளுமே அதிகரித்த நிலையில தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு முதல் கொண்டு எரிவாயு, முட்டை மற்றும் இந்த காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து மூலப்பொருட்களினுடைய விலைகளுமே அதிகரித்திருக்கிறது. அப்ப இதால தொழில்துறையை பராமரிப்பு என்பது மிகவும் கடினமான விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட இப்ப சந்தையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக ஒரு கிலோ பச்சை மிளகாய், கரிமிளகாய் விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் ஒரு கிலோவினுடைய விலை 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி, கேரட் என்று சொல்லி பல காய்கறிகளினுடைய விலைகள் எல்லாம் ஒரு கிலோ 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அப்ப இந்த விலைகள் நாளுக்கு நாள் மாற்றங்கள் வரலாம், இதை விட கூடும் குறையும் சொல்லிக் கொண்டில்லத்தானே. அப்ப இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் கூட இந்த உணவு மற்றும் பானங்களின் விலை இதுவரைக்கும் உயர்த்தப்படவில்லை. உயர்த்துவதற்காக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த மின் கட்டணம் அதிகரித்தால் கட்டாயம் எந்த மாற்றமும் இல்லை, உணவுப் பொருட்கள் அனைத்தினுடைய விலைகளுமே அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுமா இல்லை என்று சொல்லி சொன்னால் குறைக்கப்படுமா, இல்லை என்றால் இப்ப இருக்கிற அதே விலையில தான் விற்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த ஆட்சியில் இருக்கிற அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தாங்கள் இந்த பொருட்களின் விலைகளை குறைப்போம் என்று சொல்லி தான் ஆட்சி பீடம் ஏறினார்கள். அதாவது இலங்கையினுடைய கோவிட் காலத்தை எடுத்துக்கொண்டால் கோவிட் காலத்துக்கு முன்னர் பொருட்களினுடைய விலைகள் எல்லாம் எந்த விலையில இருந்ததோ அந்த விலைவாசிகளின் அடிப்படையில இந்த பொருட்களின் விலையை கொண்டு வருவேன், வரிகளை குறைப்பேன் என்று சொல்லி அனுர கூறியிருந்தார். ஆனால் அந்த செயற்பாடு தற்பொழுது வரை நடைமுறைக்கு வரவில்லை. இதனால் மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதைவிட மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போதைய அரசை நோக்கி தற்போது வரையிலும் பல கேள்விகள் மக்களால் எழுப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது.